இப்போ நாட்டுக்கோழி பெரட்டல், அதாவது இதிலே தண்ணி குழம்பும் எப்படி பண்ணுறது, பெரட்டலும் எப்படி பண்ணுறது, அதாவது தொக்கு மாதிரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 கோழி எடுத்திருக்கேன். அதுக்கான மசாலா பொருட்கள் தான் இப்போ பார்க்குறோம். 2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2-3 பட்டை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டை இருக்கணும். கல்பாசி கண்டிப்பாக தேவை இருக்குது. கல்பாசி இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ. ஸோ இது வந்து மசாலா பொருட்கள். அடுத்து 4 டீஸ்பூன் தனியா, நல்ல பெரிய டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 12 குண்டு மிளகாய், அதுதான் காரம் கொடுக்கும். இவ்வளோ கறிக்கு நம்மளுக்கு 12 குண்டு மிளகாய் தேவைப்படும். அதோட கொஞ்சம் கலருக்காக மட்டும் நான் ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு கல் உப்பு தேவைப்படும். இதை நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எதில் வேணாலும் செய்யலாம். ஸோ தேவையான 2-3 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 பெரிய வெங்காயம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இவ்வளோ தான் ரொம்பவே தேவையான மசாலா பொருட்கள். மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம போடும்போது எவ்வளோன்ற அளவை பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு 2 சின்ன கோழி வாங்கியிருக்கேன். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா சாதாரண பாத்திரத்துலேயே செஞ்சிடலாம். நீங்கள் முத்தின கோழி, அதாவது பெரிய கோழியாக பார்த்து வாங்கினீங்கன்னா அதுவும் 4-5 பேர் சாப்பிட்லாம். ஆனால் அது நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சிக்கன். ஸோ சின்ன கோழியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து தீச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தீஞ்சதை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். அவங்களே தோலெல்லாம், தீச்ச தோலை வந்து அவங்களே எடுத்து ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடையில் அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு அகலமான கடாய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி சீரகம், மிளகு, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கல்பாசி, 4-5 பட்டை, இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இவ்வளோ மசாலான்னு நினைக்காதீங்க, நான் 2 கோழி எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் சின்ன கோழி ஒன்று தான் எடுத்திருக்கீங்கன்னா இந்த மசாலாவில் அப்படியே பாதி ஆக்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஏலக்காயில் நீங்கள் ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது கூடவே நம்ம 4 டீஸ்பூனுக்கு தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 4 பெரிய டீஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 12 குண்டு மிளகாய். நான் சொன்ன மாதிரி இது காரத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கலருக்காக ஒரு 5-6 காஷ்மீரி மிளகாய். எப்போவே வறுத்து அரைச்சி செஞ்சோன்னா நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். நம்ம இதை தாண்டி எந்த மிளகாய் தூளும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் இதை மட்டும் வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இந்த மசாலாவை நீங்கள் தானாக ரெடி பண்ணி கூட முன்னாடியே வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ, இப்போ இந்த வாரத்தில் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்க்குறேன். இது வந்து ஒரு கறி மசாலா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மல் சிக்கன் செய்யும் போது கூட உங்கள் குழம்பு மிளகாய் தூளோட இது வந்து 1-1.5 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. அப்படி கரிஞ்சிட்டால் உங்களுக்கு மசாலாவோட டேஸ்ட்டே என்டையர்லி மாறிடும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நார்மல் ஏலக்காய் எடுத்தேன்னா ஒரு கருப்பு ஏலக்காய் எடுக்கிறேன். இந்த கருப்பு ஏலக்காய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் விற்குது. உங்களுக்கு கிடைக்கலனா கூட நட்ஸ் அண்ட் ஸ்பைஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் புகஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. டக்குன்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஆற விட்டு பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ அதே கடாயை வச்சுட்டு 150 ml நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் வந்து கடலெண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, குண்டு மிளகாய் ஒரு 10 குண்டு மிளகாய் அப்படியே காம்போடையே போட்டுக்கிறேன். அது ஃப்ளேவருக்காக மட்டும்தான், காரத்துக்காக இல்லை. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம். இதை நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல, நம்ம வறுத்து அரைச்ச காரமே தாராளமாக போதும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயத்துக்கு 3 பெரிய தக்காளி. உங்களுக்கு நிறைய கிரேவியாக வரணும்னா நீங்கள் 4 வெங்காயம் 4 தக்காளி போட்டுக்கணும். நீங்கள் 1 கிலோ கறி எடுக்கிறீங்கன்னா கூட அதுக்கு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தொக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ 2 கிலோக்கே இதை தான் போடுறேன். ஆக்சுவலி நான் 2 கோழி வாங்கினேன். ஒரு 1.5 கிலோ கிட்ட வந்திருக்கு எனக்கு கறி. தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் நான் மூடி போட்டு வைக்க போகிறேன், சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கணக்காக போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு கல் உப்பு இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம்.
இது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்கும். 2 கோழி வாங்கினதுக்கே இவ்வளோ தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் நிறைய பேர் ஒரு 5-6 பேர்னால் நீங்கள் கண்டிப்பாக 2 வாங்கிக்கணும். வெறும் 2 பேருக்கு தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 1 கோழி வாங்கிக்கலாம். இதில் மசாலா எல்லாத்துலேயும் பாதி பாதி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா பெரட்டிட்டேன். இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட போகிறேன். நான் ஹை ஃப்ளேமில் தான் வேக விட போகிறேன். பார்த்திங்களா, தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நான் எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியுமே விடலை. இப்போ வேக ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் நேரம் ஆகும். இது நார்மல் சிக்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்திருக்கும். இப்போது நம்ம நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 1/2 hour டைம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் அரைச்ச பொடியை சேர்க்குறேன். நம்ம வேறு எந்த மிளகாய் தூளும் யூஸ் பண்ணலைங்க. அதனால் இது வந்து ஜாஸ்திலாம் கிடையாது, கரெக்டாக இருக்கும். இப்படி நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு 1 கப் தண்ணி மட்டும் நான் சேர்க்குறேன். ஒரு முறை கலந்துட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம், ஏற்கனவே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்து சிக்கனை நசுக்கி பாருங்கள். வேகலைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம். இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 2 விசில்லே வெந்து வந்துடும். ஸோ இப்போ மூடி போட்டு வைப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நடுவில் நான் ஒரு 2 தடவை எடுத்து பெரட்டியிருக்கேன். டோட்டலாக ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லாவே சிக்கன் வெந்து வந்திருக்கு. நடுவில் அப்பப்போ பெரட்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், மசாலா போய் கீழே நின்றுடும். நம்ம நாட்டுக்கோழி பெரட்டல் ரெடி. ஃபைனலி இதில் கொத்தமல்லி மட்டும் இப்போ சேர்த்துற போகிறோம். நல்லா கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து பெரட்டிட்டு இதை அப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இது தாண்டா நாட்டுக்கோழி பெரட்டல்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் நம்ம அரைச்ச மசாலா. ஸோ இது நல்லா சுட சுட சாதம் இல்லை வந்து ஸ்டார்டராக நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அருமையாக நம்ம நாட்டுக்கோழி பெரட்டல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தண்ணி குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கல் சட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதே கறியை வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதே கறியில் நீங்கள் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸி, தண்ணி குழம்பு ரெடி ஆகிடும். பட் நம்ம வறுத்த கறியில் எப்படி இதை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, வேணும்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் 10 சின்ன வெங்காயம், 10 காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட கருவேப்பிலை. ஏன் இவ்வளோ காஞ்ச மிளகான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தண்ணி குழம்பு செய்யும் போது காரம் குறையும். நம்ம வேறு எந்த மிளகாய் தூளும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகாயிலேருந்து வர காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரிமைனிங் மசாலாவோடு சேர்ந்துருக்கிற நாட்டுக்கோழி பெரட்டல் இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எலும்பு பீஸாக சூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த தொக்கோடு தான் சேர்த்துருக்கோம். இதில் இருக்கிறதே நம்மளுக்கு போதும் தான், ஏற்கனவே வதங்கியிருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கூட நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறேன். ஏன்னா நான் வந்து இட்லி இடியாப்பத்துக்கு சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி குழம்பு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ஊற்றும் போது தண்ணியாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இது நல்லா இப்போ கொதிக்கணும். நம்ம அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, மசாலா, அதில் 1 டீஸ்பூன் எடுத்தேன், கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிறதுக்காக. அந்த மசாலா நான் சேர்க்கும் போது தண்ணி குழம்புக்காக 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அது நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் உப்பு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி தேங்காய் பால்லாம் சேர்த்ததுனால உப்பு குறைவாக தான் இருக்கும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நார்மல் உப்புனா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா சலசலன்னு கொதித்து வரணும். ஸோ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன். அது கொதிக்க விட்டதுக்கு மெயின் ரீசன் அந்த சிக்கனில் இருக்கிற சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும், சிக்கன் நல்லா பீஸாக போகணும். இதுக்கு கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதாவது சிக்கன் அந்த எலும்புலேருந்து வெளியில் வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குட்டி குட்டி பீசஸாக ஆகிடுச்சு. அப்படி தான் இருக்கணும் தண்ணி குழம்பு. அப்படியே எடுக்கும் போது பிஞ்சு வரணும். நல்லா சுட சுட இட்லிக்கு மேலே இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். நாக்கில் எச்சு ஊறுது இப்போவே. இடியாப்பம், ஆப்பம், முட்டை ஆப்பம், முட்டை தோசைக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. நான் இதிலே வச்சுருவேன், ஏன்னா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் டின்னர் டைம். ஸோ இதில் இருந்தாலே நல்ல சூடாக தான் இருக்கும், ஏன்னா இது கல் சட்டி. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே தண்ணி குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி,
நீங்கள் பெரட்டல் செய்கிறதா இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழி செய்யும் போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். அப்படி